சினிமா தகவல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க வியூவர்ஸ். தலை சிறந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா காலமாயிருக்கிறாங்க. இந்தியாவின் தலை சிறந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா வயது மூப்பு காரணமாக இன்று கர்நாடக மாநிலத்தின் மைசூரில் காலமானதாக அவரது உறவினர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. 88 வயதான இவங்க 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. தன்னுடைய காந்த குரலால ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவங்க 4 முறை தேசிய விருதுகளையும் பெற்றிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவின் எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் உள்ளிட்ட பல்வேறு இசையமைப்பாளர்கள் இசையில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இவங்க 4 முறை தேசிய விருதுகள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட ஏராளமான மொழிகளையும் ஜானகி அம்மா பாடியிருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. தனுஷ் தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்குள்ள ஒருவராக இருக்கிறார். அவரது நடிப்பு திறமைக்காகவே அதிகம் ரசிகர்கள் இருக்கிறாங்க. தற்போது ஓம் அப்படின்ற படத்தில் அவர் நடிச்சு வரார். அந்த படத்தின் டீசர் வெளியான நிலையில் அது புஷ்பா படம் போல செம்மர கடத்தல் கதைதானா அப்படின்னு சொல்லி விமர்சனம் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தனுஷ் பற்றி பலருக்கு தெரியாத விஷயம் ஒன்று அவருடைய அப்பா கஸ்தூரி ராஜா தெரிவிச்சிருக்கிறார். செல்வராகவன் சினிமாவை பிடித்து வந்தார். ஆனால் தனுஷ் அப்படி இல்லை. அவர் சினிமா பிடித்து வரவில்லை. துள்ளுவதோ இளமை படத்தின் ஷூட்டிங்கில் எப்போதும் அழுது கொண்டேதான் நடிப்பு. 5-6 படங்கள் நடிக்கும் வரை என்னை விட்டுருங்க, போயிடுறேன் அப்படின்னு தான் சொல்வார் அப்படின்னு கஸ்தூரி ராஜா சொல்லியிருக்கிறார். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 22 வயதாகும் நடிகை கிருத்தி செட்டி தற்போது இளசுகளை அதிகம் கவர்ந்த நடிகைகளில் ஒருவராக வலம் வருகிறார். அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமும் தற்போது கிடைத்திருக்கிறது. நடிகை கீர்த்தி செட்டி நேற்று ஒரு மால் திறப்பு விழாவுக்கு சேலையில் அழகாக வந்திருக்கிறார். அவரை பார்க்க பெரிய ரசிகர் கூட்டமே கூடிவிட்டதா. அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் மேலும் ரசிகர்களுக்கு அவர் அங்கே டான்ஸ் ஆடியும் இருக்கிறார். இந்த வீடியோவை பாருங்க. நடிகை ஹன்சிகா மோத்வானி காதல் திருமணம் செய்தாலும் கருத்து வேறுபாடு காரணமாக உடனே விவாகரத்து செய்துவிட்டார். அதற்கு பிறகு தற்போது தொடர்ந்து பல வெளிநாடுகளுக்கு ட்ரிப் சென்று வருகிறார். அந்த போட்டோக்களையும் வெளியிட்டு வருகிறார். குடும்பத்துடன் தற்போது ரஷ்யாவுக்கு ஹன்சிகா ட்ரிப் சென்றிருக்கிறார். அந்த புகைப்படங்கள் இப்போ ரொம்பவே வைரலாகி வருகிறது. டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விஜய் தொலைக்காட்சியில் சில வருடங்களுக்கு முன்பு ஒளிபரப்பான முத்துலக அப்படின்ற சீரியல்ல நடிச்சு மக்களிடம் பிரபலமானவர் தான் நடிகை சோபனா. இவங்க அந்த சீரியல்ல லட்சணமா பாவாடி தாவணியில புடவையில நடிச்சு மக்கள் மனதில் இடம் பிடிச்சாங்க. அந்த சீரியலுக்கு பிறகு கொஞ்சம் கெப் எடுத்தவங்க விஜய் டிவியிலே பூங்காற்று திரும்புமா அப்படின்ற புதிய சீரியல்லையும், கலைஞர் டிவியில மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற சீரியலையும் ஒரே நேரத்தில் நடிச்சு வந்தாங்க. ஆனா 2 சீரியல்களுமே தொடங்கப்பட்ட விரைவில் முடிவுக்கு வந்தது. இப்போது சோபனா விஜய் டிவியில புதிதாக ஒளிபரப்பாகும் காதல் 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 அப்படின்ற சீரியல்ல நடிச்சு வராங்க. சீரியல்கள்ல நடிப்பதை தாண்டி இன்ஸ்டாவில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கும் நடிகை சோபனா இன்று ஒரு ஸ்பெஷல் வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க தன்னுடைய பிறந்த நாளை யானையோட சேர்ந்து கேக் வெட்டியும் அதனை குளிப்பாட்டியும் சவாரி செய்தும் கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த வீடியோ ரொம்பவே வைரலாகி வருகிறது.